உலக இந்துக்கள் அனைவருக்கும் இந்து அதிரடிப்படையின் வணக்கங்கள். பாரத தேசத்தில் ஆண்டு கொண்டுள்ள மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு இந்து அதிரடிப்படையின் வேண்டுகோள். நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான அகண்ட பாரதமாக இருந்த பொழுது இந்த தேசம் பிரிக்கப்பட்டது. பங்களாதேஷிலே இந்துக்கள் இப்பொழுது அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே ராமர் கோயில் கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். டாக்காவுக்கு அருகே இந்துக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். கோயிலை இடித்திருக்கிறார்கள், கோயில் கட்டுவதை தடுத்திருக்கிறார்கள். அங்கே சிறுபான்மை இனமாக இருக்கின்ற இந்துக்கள் பல்வேறு துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகியுள்ளார்கள். பங்களாதேஷிலே உள்ள இந்துக்களின் நிலை இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது. அங்கே பல்வேறு இந்துக்கள் ஒன்று திரண்டு டாக்காவிலே மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். ராமர் கோயில் பல கோடிகளிலே கட்டுமான பணி 80% முடிந்து விட்டது. இன்னும் 20% வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் போது இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாதிகள் அந்த ராமர் கோயிலை கட்டுகின்ற சிற்பிகளை துரத்தி நீங்கள் இங்கே கட்டுமானம் செய்யக்கூடாது என்று அங்கே தொந்தரவு செய்திருக்கிறார்கள், தடுத்திருக்கிறார்கள். ஆதலால் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய தேசத்திலே உள்ள பங்களாதேஷ் தூதரை அனுப்பி அழைத்து இதை கண்டிக்க வேண்டும். புதிதாக அங்கே அதிபராகியுள்ள பிரதமரிடமும் அதிபரிடமும் அங்கே இந்துக்களினுடைய கோயில்கள் கட்டுவதை தடுத்தால் பாரத தேசம் சும்மா இருக்காது என்பதை ஆணித்தரமாக சொல்ல வேண்டும். ராமர் கோயில் கட்டுமான பணியை தடுத்து நிறுத்தியவர்களை அந்த அரசு உடனடியாக கோயில் கட்டுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு அவர்களுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்துக்கள் அந்த பங்களாதேஷிலே சிறுபான்மை இனம் கேட்பாரற்றிருக்கிறார்கள். இப்பொழுது இந்தியாவிலே ஒரு இஸ்லாமியனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் சந்து முந்திலே கட்சி வைக்கின்றவன், சந்து முந்திலே சங்கம் வைத்திருப்பவனெல்லாம் மனித உரிமை அமைப்பு, மொழி அமைப்பு, அந்த அமைப்பு, இந்த அமைப்பு என்று குரல் கொடுப்பார்கள். அங்கே இந்துக்களுக்கு குரல் கொடுக்காத நிலை இருக்கிறது. அதனால் பாரத தேசம் உடனடியாக பங்களாதேஷை அந்த தூதரை அழைக்கி கண்டிக்க வேண்டும். உடனடியாக இந்துக்களுக்கு அங்கே முழுமையான பாதுகாப்பை வழங்கிட உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.